எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். என்ன குழந்தைங்களா, இந்த தொடர்ல 3வது கதைய நீங்க கேட்கப் போறீங்க. பாட்டா பரிசா கேட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? நிலமா நிறைவா? சரி. இன்னிக்கு நாம கேட்கப் போற கதைக்காக மறுபடியும் நம்ம கால இயந்திரத்துல ஏறி ரொம்ப தூரம் பயணிக்கப் போறோம். இந்தியாவ தாண்டி கடல் கடந்து போகப் போறோம். எங்க தெரியுமா? பண்டைய காலத்துல உலக நாடுகள் எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ரோம் நகருக்கு போறோம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்திருக்கும்? அப்போ ரோம் நகரம்தான் உலகத்திலேயே ரொம்ப வலிமையான சாம்ராஜ்யம். எங்க பார்த்தாலும் பளிங்கு கற்களால ஆன மாளிகைகள், வானுயர்ந்த தூண்கள், வீராதி வீரர்கள் சண்டை போடுற பிரம்மாண்டமான அரங்கங்கள்னு ரோம் நகரமே ஜொலிச்சுட்டு இருந்தது. அந்த ரோம் சாம்ராஜ்யத்த கிபி 54ல இருந்து 68 வரைக்கும் ஆண்ட மன்னர் பேரு நீரோ. இவரை பத்தி வரலாற்றுல ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் விசித்திரமான விஷயம் இருக்கு. கேக்குறீங்களா குழந்தைங்களா? நீரோ தன்னை ஒரு சாதாரண மனுஷனா நினைக்கல. தான் ஒரு பெரும் கலைஞன், பாடகன், கவிஞன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா உண்மையில அவருக்கு பாடலாம் வராது. ஆனா பாடும்போது சபையில இருக்கிற எல்லாரும் கை தட்டியே ஆகணும். யாராவது கை தட்டாம இருந்தா அவ்ளோதான், அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். இதனால பயந்து போய் அவர் பாடும்போது மக்கள் மணிக்கணக்கா உட்கார்ந்து பொய்யா ரசிச்சு கை தட்டுவாங்க. சில பேரு தப்பிக்கிறதுக்காக மயக்கம் போட்டு விழற மாதிரி கூட நடிப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இவருக்கு இருந்த தற்பெருமைக்கு அளவே இல்ல. தான் வாழறதுக்காகவே ரோமானிய தீ விபத்துக்கு அப்புறமா ஒரு பிரம்மாண்டமான அரண்மனைய கட்டினாரு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? டோமஸ் ஆரியா. அப்படின்னா லாட்டின் மொழியில தங்க மாளிகைன்னு அர்த்தம். அந்த மாளிகையோட சுவர்கள்ல ரத்தினங்களும் தங்கமும் பதிச்சிருந்தாங்க. மேற்கூரையில இருந்து நறுமண பூக்கள், வாசனை திரவியங்கள்னு எல்லாம் தூவற வசதியும் வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட நான் தான் உலகத்திலேயே சிறந்தவன் அப்படிங்கிற ஈகோ, ஆணவம் பிடிச்ச நீரோவோட அவையில நடந்த ஒரு கற்பனை கதைய தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. ஒரு நாள் ரோம் நகரத்து வீதியில ஒரு வியாபாரி நடந்து வந்துட்டு இருந்தாரு. அவர் கையில பல வண்ணங்கள் நிறைஞ்ச ஒரு தலப்பாக இருந்தது. அது பார்க்க பளபளப்பா இருந்தாலும் ரொம்ப மலிவான துணியால செய்யப்பட்டது. நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தா அதோட விலை வெறும் 100 ரூபா கூட இருக்காது. ஆனா அந்த வியாபாரிக்கு ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் இருந்துச்சு. இந்த உலகத்திலேயே பெரிய ஆபத்து எதுனா அது மனுஷனோட தற்பெருமை தான். அந்த தற்பெருமைய பயன்படுத்தி நாம ஏன் இன்னைக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சாரு. நேரா நீரோ மன்னரோட தங்க மாளிகை வாசலுக்கு போனாரு. காவலாளி கிட்ட, நான் கிழக்கத்திய தேசத்துல இருந்து வரேன். மாபெரும் சக்கரவர்த்தி நீரோவுக்காக ஒரு அபூர்வமான பொருளை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நீரோ மன்னர் எப்பவுமே தன்னை உயர்த்தி பேசுறவங்கள விரும்புவாருன்னு அந்த வியாபாரிக்கு தெரியும். அதனால உடனே உள்ள செல்ல அனுமதி கிடைச்சுது. அரசவை ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. மன்னர் நீரோ வைரம் பதிச்ச சிம்மாசனத்துல தலையில தங்க இலைகளால ஆன கிரீடத்தை வச்சுக்கிட்டு கம்பீரமா உட்கார்ந்திருந்தாரு. வியாபாரி உள்ள நுழைஞ்சு மன்னர பணிவா வணங்கினாரு. சக்கரவர்த்தியே, எத்தனையோ நாடுகளை நீங்க வென்றிருக்கலாம். ஆனா நான் கொண்டு வந்திருக்கிற இந்த தலைப்பாகை மாதிரி ஒரு அபூர்வமான பொருளை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. இது சாதாரண துணி இல்ல, கிழக்கத்திய ஞானிகளால நெய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த சாதாரண மலிவான தலைப்பாகையை எடுத்து நீட்டினாரு. நீரோ அத கையில வாங்கி பார்த்தாரு. அது வண்ணமயமா இருந்துச்சு. ஆனா அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பெருசா தெரியல. ம் பார்க்க நல்லாதான் இருக்கு. இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டாரு. வியாபாரி கொஞ்சம் கூட தயங்காம, மன்னா, இதோட விலை வெறும் 1000 பொற்காசுகள் தான் அப்படின்னு சொன்னாரு. அரசவையே அதிர்ந்து போச்சு. என்னது, 1000 பொற்காசா? இந்த சாதாரண துணிக்கா? அப்படின்னு சலசலப்பு உண்டாச்சு. மன்னர் நீரோ விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சாரு. உனக்கு என்ன பைத்தியமா? இதுக்கு போய் 1000 பொற்காசுகளா? இதுக்கு ஒரு செப்பு காசு கூட தரமாட்டேன். யாரங்கே, இவனை வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பாகைய தூர எறிஞ்சாரு. பக்கத்துல இருந்த மந்திரி, மன்னா, இவன் உங்களை ஏமாத்த பாக்குறான், ஜாக்கிரதையா இருங்க, இது சாதாரண துணிதான் அப்படின்னு மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு. வியாபாரி முகத்துல எந்த கவலையும் இல்ல. அவர் மெதுவா அந்த தலைப்பாகையை எடுத்து தன்னோட கையில வச்சுக்கிட்டாரு. மன்னிக்கணும் மன்னா, நான் தவறான இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா வெளியே நடக்க ஆரம்பிச்சாரு. நீரோவோட சிரிப்பு நின்னு போயிடுச்சு. ஏய், நில்லு. என்ன சொன்ன? தவறான இடமா? ஏன் வந்த? இப்ப ஏன் போற? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல அப்படின்னு அதட்டினாரு. வியாபாரி நின்னாரு. திரும்ப பார்த்து ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நடிச்சாரு.
மன்னா, நான் இந்த தலைப்பாகைய வாங்கும்போது இத வித்தவரு ஒரு ரகசியம் சொன்னாரு. இந்த தலைப்பாகை சாதாரணமானது இல்ல. இதுக்கு 1000 பொற்காசுகள் விலைன்னு நான் சொன்னா, எந்த மன்னர் இது 5000 பொற்காசுகள் குடுத்து வாங்குறாரோ, அவர்தான் இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த, பணக்கார, வீரம் மிக்க சக்கரவர்த்தி. அவருக்கு இணையா யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு. வியாபாரி ஒரு பெருமூச்சு விட்டாரு. நீங்க தான் அதாவது மன்னர் நீரோ தான் உலகத்திலேயே பெரிய சக்கரவர்த்தின்னு நெனச்சு இந்த தங்க மாளிகைய தேடி வந்தேன். ஆனா நீங்க 1000 பொற்காசுக்கே இப்படி யோசிக்கிறீங்க. அப்போ இந்த தலைப்பாகைய என்கிட்ட வித்தாரே பெரிய மனுஷன். அவரு சொன்ன அந்த மிகச்சிறந்த சக்கரவர்த்தி நீங்க இல்ல போல இருக்கு. பரவால்ல, நான் வேற நாட்டுக்கு போய் அந்த உண்மையான பெரிய சக்கரவர்த்திய தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். அவர் கண்டிப்பா இதுக்கு 5000 பொற்காசுகள் தருவாருன்னு நான் நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதிலையும் எதிர்பார்க்காம திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான், நீரோவோட முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. கோபத்துல முகமே செவந்து போச்சு. கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. காரணம் என்ன? அவரோட ஈகோ, ஆணவம். என்னது? என்ன விட பெரிய சக்கரவர்த்தி இன்னொருத்தனா? நான் வாங்க முடியாததை இன்னொருத்தன் வாங்குவானா? அதெல்லாம் நடக்காது. ரோமானிய பேரரசர் நீரோவை விட சிறந்தவன் இந்த உலகத்துல யாரும் இல்ல. அப்படின்னு அவரோட ஆணவம் அவரை யோசிக்கவே விடல. வியாபாரி நில்லு! அப்படின்னு கத்துனாரு நீரோ. யாரு சொன்னாங்க நான் இத வாங்க மாட்டேன்னு? என்னை விட பெரிய சக்கரவர்த்திய நீ தேட தேவையே இல்ல. ஏன்னா அப்படி ஒருத்தன் இந்த உலகத்திலேயே கிடையாது. உடனே தன்னோட மந்திரிய பார்த்து, மந்திரி, அந்த பொக்கிஷ அறையிலிருந்து 1000 இல்ல, 5000 இல்ல, 10,000 பொற்காசுகளை எடுத்துட்டு வந்து இவன் மூஞ்சியில விட்டெறிங்க. இந்த தலைப்பாக எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு உத்தரவிட்டாரு. மந்திரிக்கு தெரியும் அது முட்டாள்தனோன்னு. ஆனா நீரோவை எதிர்க்க முடியுமா? பெட்டி நிறைய தங்கம் வந்து சேர்ந்துச்சு. அந்த மலிவான, சுமாரான, சாதாரண தலைப்பாகைய தான் தலையில வச்சுக்கிட்டு நீரோ ரொம்ப பெருமையா, பாத்தீங்களா, இப்ப சொல்லுங்க, யாரு பெரிய சக்கரவர்த்தி அப்படின்னு சுத்தி இருந்தவங்க கிட்ட கேட்டாரு. எல்லாரும் வேற வழி இல்லாம, நீங்க தான் அரசே அப்படின்னு கோஷமிட்டாங்க. அந்த வியாபாரி 10,000 பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அரண்மனையை விட்டு வெளியில வந்தாரு. அப்போ வாசல்ல நின்னுக்கிட்டு இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ஒரு புத்திசாலி காவலாளி அவர்கிட்ட ஓடி வந்தான். ஐயா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. உள்ள என்ன நடந்துச்சுன்னு நான் பாத்துட்டு இருந்தேன். சத்தியமா சொல்லுங்க, ஒரு சாதாரண துணிய எப்படி உங்களால மனசாட்சியே இல்லாம 10,000 பொற்காசுக்கு விற்க முடிஞ்சுது? ஏதாவது மாயம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டான். வியாபாரி அந்த காவலாளியோட காதுல சொன்னாரு, நண்பா, இதுல எந்த மாயமும் இல்ல, மந்திரமும் இல்ல. எப்போ ஒரு மனுஷன் நான் தான் சிறந்தவன், நான் தான் பெரியவன் அப்படின்னு ஆணவத்தோட இருக்கானோ, அதுதான் அவனோட மிகப்பெரிய பலவீனம். உங்க மன்னர்கிட்ட அது மட்டும்தான் இருக்கு. உன்னை விட இன்னொருத்தன் சிறந்தவன் அப்படின்னு நான் சொன்னதை கூட அவரால தாங்கிக்க முடியல. நான் தான் இருக்கறதுலயே சிறந்தவன்னு நிரூபிக்கிறதுக்காக அவர் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண தயாரா இருந்தார். நான் அவரோட அகந்தைக்கு தீனிய போட்டேன். அவர் எனக்கு தங்கத்தை கொடுத்தாரு. அவ்வளவுதான். காவலாளி கேட்டான், அது சரி, இப்போ இந்த பணத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கு அந்த வியாபாரி சொன்னாரு, நண்பா, ஏமாத்தி சம்பாதிக்கிறது என்னோட நோக்கம் இல்ல. ஆணவம் கண்ண மறைச்சா என்ன நடக்கும்னு உலகத்துக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்க தான் நான் இதை செஞ்சேன். இந்த பணம் முழுக்க ரோம் நகரத்துல கஷ்டப்படுற ஏழை குழந்தைங்களோட படிப்புக்கும் உணவுக்கும் தான் நான் செலவு பண்ண போறேன். எனக்கு இதுல ஒரு காசு கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ண கிளம்பிட்டாரு அந்த வியாபாரி. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சுதா? எப்பவும் போல நான் இப்ப சில கேள்விகளை கேட்க போறேன். நீங்க உங்க மனசுக்குள்ள விடைய கேட்டு பாருங்க. இல்ல உங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து கலந்து ஆலோசிங்க. சரியா? நீங்க எப்பவாவது மத்தவங்க முன்னாடி நான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக உங்களுக்கு தேவைப்படாத ஆனா விலை அதிகமா இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்களா? ஒரு பொம்மையோ பேனாவோ எதுவா வேணா இருக்கலாம். அப்படி ஏதாவது வாங்கினீங்களான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட சில திறமைகள் இல்லாம இருக்கலாம். ஆனா மத்தவங்க முன்னாடி, ஓ, எனக்கு அது தெரியுமே, இது கூட தெரியாம இருக்குமா அப்படின்னு என்னைக்காவது நடிச்சிருக்கீங்களா? இந்த நீரோ மன்னர் பாத்தீங்களா, பாட தெரியாம பாடினாரே, அது மாதிரி. ஏன் அப்படி செய்யணும்னு தோணுது? மத்தவங்க நம்மள குறைவா நினைச்சிடுவாங்கங்கிற பயமோ, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு நம்ம கொடுக்கற முக்கியத்துவமோ? இப்படி நாம இல்லாத ஒன்ன இருக்கிறதா காட்டிக்க முயற்சி பண்ணா, இதனால மத்தவங்களுக்கு நிஜமாவே நம்ம மேல மரியாதை கூடுமா என்ன? அந்த காவலாளி மாதிரியும் மந்திரி மாதிரியும் முன்னாடி நடிச்சுட்டு பின்னாடி சிரிக்கிறாங்களோ என்னவோ இல்ல? சரி, கடைசியா ஒரு கேள்வி. இப்படி மத்தவங்களுக்காக நடிச்சு நடிச்சு வாழறதுனால உங்களுக்குள்ள எப்ப பாரு ஒரு பயம் இருந்துட்டே இருக்குமோ? ஐயோ,
ஒரு நாள் நம்ம சாயம் வெளுத்துடுமோ, நம்மள பத்தின உண்மை தெரிஞ்சுடுமோ அப்படிங்கிற பயம் வந்துடுமோ? ஆணவங்கிறது ஒரு பலூன் மாதிரி குழந்தைங்களா. அது பெருசா தெரியலாம். ஆனா ஒரு சின்ன ஊசி பட்டா கூட டொப்புன்னு உடைஞ்சிடும். நான் ஒரு திருக்குறள் சொல்லட்டுமா? இதுவரைக்கும் நான் சொல்லாத ஒரு திருக்குறள். தயாரா இருக்கீங்களா கேக்க? யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். இதோட அர்த்தம் என்னன்னா, நான் என்னோடது அப்படின்னு நினைக்கிற ஆணவத்தை யார் அழிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவர்களுக்கு கூட கிடைக்காத உயர்ந்த நிலை கிடைக்குமா. சரி குழந்தைங்களா, இன்னொரு கதையோட நான் உங்கள சீக்கிரமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.